போற்றுவோம் உம்மை ஏத்துவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா. இறைவனின் சந்நிதியில் இறைவனின் இல்லத்தில் இறைவனின் செயல்களுக்காய் இறைவனின் மாட்சிமைக்காய் உம்மை வாழ்த்துவோம், உம்மை போற்றுவோம், உம்மை ஏற்றுவோம் இறைவா, உம்மை ஏற்றுவோம் இறைவா. குட் மார்னிங். மார்னிங் ஃபாதர். நல்லதாக டேபிள் ஆரோக்கிய மேரி அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ஐவன் பீட்டர் டாமினிக், மேரி மார்த்தா ஐவன் அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் தீபக் உடைய பிறந்தநாள். தீபக் ஹாப்பி பர்த்டே. மற்றும் கவர்னர் விக்டோரியாவுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. ஒன்றும் மரித்த செல்வகுமார், ஆந்தனி ராஜ், தெரேசம்மா, டாமினிக், கிளாரா, ஆந்தனி சுவாமி, சரத் மேரியுடைய ஆளுநருக்காகவும் மற்றும் விசேஷமான கருத்துக்களுக்காக அலிஸ்டா ப்ரீஸ் குடும்பத்தினருடன் நல்ல உடல் சுருக்காக என்னுடைய ஒப்புக்கொள்ளப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதரர்களே, தூய முறையில் உலகை கொண்டாட தகுதிக்கு குறித்து நம்ம ஏற்றுக்கொள்வோம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லா இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்மை நிலைப்பாடு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மரியே தந்தையே நின்று ஜெனித்திடும் இறைமகனே உலகின் பாவம் போக்கிய மீட்பர் இயேசுவே என் மீது இறங்கி ஜெபத்தை ஏற்று அருள் புரிவீரே தந்தையின் பலத்தில் வீற்றிருந்து எம்மை ஆள்பவரே மாபெரும் இயேசு கிறிஸ்துவே தூயவர் ஒருவரே நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாற்றில் உள்ளவரே ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மத்தியாவும் திருத்தூதர் குடும்பத்தில் இணைத்துக் கொண்டீரே. இந்த புனிதரின் பரிந்துரையால் உமது அன்பை சுவைத்து மகிழவும் நீ தெரிந்து கொண்டவர்களின் கூட்டத்தை இடம்பெறவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. உம்முடைய தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகளில் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேறியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடி புகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து முன்னேற்றம் அடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோர்கள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூதர் பணியையும் விட்ட கன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றனர். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் ஒற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர்
மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். அல்லேலூயா. 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 நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் கனி தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவர்களோடு இருப்பவராக. உமானோடும் இருப்பாராக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல் நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுடன் இருக்கும். உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதை எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்பதை அனைத்தும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நேற்று நம்ம பாரிஷ் கவுன்சில் ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருந்தோம். அதாவது நம்ம இந்த விழா வரலையா, ஃபெஸ்டிவல் வரனால எப்படி நம்ம யாருக்கு அலாட்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஒரு மாதத்தையும் ஒரு நம்பியர்களுக்கு அவங்களுக்கு நம்ம அதை பகிர்ந்து கொடுக்கணும்ல. சரி, அதெல்லாம் தேர்ந்தெடுத்தோம் நம்பியம்லாம். பட் யார் ஃபஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறது? அதனால எல்லாம் யோசித்தோம். அதெல்லாம் சொன்னாங்க, எல்லாம் சீட் கொடுக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் பண்ணாங்க. மொத்தம் 24 அம்பியம் இருக்குல்ல, அதில் 2 பிரிச்சோம். ஒன்று இங்கிலீஷ், ஒன்று தமிழ். 8 இங்கிலீஷ் வந்தது, மற்றது 14 தமிழ் வந்தது. தமிழில் 1, 2, 3 போட்டு அந்த அம்பியம் பேரில் எழுதிட்டு குழுக்கள் போட்டு அதில் ஒன்று எடுத்தோம். அப்போது ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் அப்படின்னு அந்த லிஸ்ட் வந்தது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நம்ம யாருன்னா இந்த மாதிரி பண்ணாமல் யாரோ ஒருத்தருக்கு நம்ம கொடுத்துருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சண்டை போடுறதில்ல, அந்த கேஸில் அது வேறு. பட் இருந்தாலும் அவங்க மனசு தான் வந்திருக்கும். ஓகே, எங்களுக்கே கொடுக்கல, இந்த நாள் கொடியங்கள் நாம் பண்ணியிருக்கோமே அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அது நாங்கள் கொடிகள் பண்ணுறோம், ஃபீஸ்ட் இன்றைக்கி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. நாங்கள் என்ன பண்ணோம், பொதுவாகவே எல்லாருக்கும் அது சரிசமமாக இருக்கணுன்றதுக்காக அந்த குழு அந்த ஹீட் போட்டு அந்த சீரியல் நம்பர் பண்ணியிருக்கோம். பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு குரூப்புக்கு ஒரு விழாவுக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே நம்ம இந்த மாதிரி சீட்டெல்லாம் போட வேண்டியதாக இருக்குது. என்னுடைய விழா புனித மத்தையா. இவர் அப்போஸ்தலரில் ஒருவர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், 12 அப்போஸ்தலர்கள் 12 பில்லர்ஸ், அதாவது 12 தூண்கள் அவர்கள். அதாவது ஆண்டவர் இயேசுவே 12 பேரை தேர்ந்தெடுத்தாருன்னா, இஸ்ராயல் மக்களில் 12 பிள்ளைகள், அது 12 குலங்கள் இருக்குது. அந்த 12 குலங்களையும் அவர் தீர்ப்பிடிக்க வேண்டியதுக்காக தான் அந்த 12 என்ன சொல்றது அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்ததுன்னு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அந்த 12 பேரில் ஒருத்தர் யூதாஸ். அவர்
ஆண்டவரை காட்டி கொடுத்து சூசைட் பண்ணிட்டு கடைசியில் அவர் இறந்துட்டார். அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகையினால அப்போஸ்தலர்கள் வந்து அனைவரும் ஒன்றா சேர்ந்து 120 பேர் அங்கே இருக்கிறாங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல வந்து பேதுரு வந்து முதல் போப்பாண்டவர் வந்து ஜபிக்கிறார். கடவுள் பரிசுத்தாவிட்டு ஜபிச்சு அதில் வந்து அந்த 120 பேரில் வந்து 2 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. 120 பேரில் 2 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 2 பேரில் வந்து ஒருத்தர் ஜோசப், இன்னொருத்தர் மத்தாயம் அப்படின்வாங்க. இவங்க 2 பேருமே நல்லவங்க தான். அவங்களுடைய பரிசுத்தாவி அவங்க நிறைய வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க, பேக்ரவுண்டில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 பேரும் குழப்பம், அவங்களுக்கு யாரை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதனால அவங்க வந்து சீட்டு போட்டு அந்த இடத்துல 2 பேரில் ஒருத்தர் எடுக்கிறாங்க. அதில் தான் மத்தாயம் அப்படின்னு வராரு. அப்போது அவர் அந்த 12 அப்போஸ்தலரோட வரிசையில் வர்றாரு. பாருங்களேன், ஒருவர் வந்து தன்னுடைய அப்போஸ்தலருடைய நிலைமை இழந்துட்டார் கம்ப்ளீட்டாக. யார்? யூதாஸ். சில நேரத்தில் வந்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளுக்கு வந்து கடவுள் நம்மளுக்கு அழைப்பு கொடுப்பார். நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு சிறந்த இடத்துல நம்ம வைப்பார். எங்கே அப்படின்னா அது திருச்சபை. அதாவது விசுவாசத்தில் வந்து நம்ம கடவுள் வந்து ஒரு பெரிய ஸ்தலத்தில் வைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த விசுவாசத்தை வந்து நம்ம நடைமுறையில் கொண்டு வராமல் நம்ம விருப்பத்துக்கு ஏற்று நம்ம வாழும் பொழுது கடவுள் அந்த இடத்துல இருந்து பிரித்து விட்டுருவாங்க. பிடிச்சி அவர்களில் அவங்களாவே தான் விட்டு போயிடுவாங்க. அப்படி தான் யூதாஸ் நடந்தது. ஒருவேளை யூதாஸ் வந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்காருன்னா, இல்லை அவர் கடவுள்கிட்ட மறுபடியும் வந்து மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம், கடவுள்கிட்ட வந்து அவர் ஏற்றிருந்திருக்காரு. ஆனால் அவருடைய ஃப்ரீடம்னால அவர் வந்து அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வந்து அவர் அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னால அவர் இறந்துட்டார், சூசைட் பண்ணிக்கிறார். அது தெரில, கடவுள் அவரோட மோட்சத்தில் இருக்கலாம், தெரியாது. ஏன்னா அவங்க உணர்ந்தாங்க நான் செஞ்சது தவறு அப்படின்னு அவங்க உணர்ந்தாங்கல்ல. ஒருவேளை கடவுள் அப்படிங்கிறது அவருடைய இது வேறு மாதிரி இருக்கும், தெரியாது. ஆனால் அந்த 2 பேரில் ஒருத்தரை வந்து மத்தாயம் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறார். இவரை பற்றி ரொம்ப விஷயம் ஒன்றும் தெரியாது. இவர் வந்து இந்த 72 பேர் கடவுள் ஆண்டவர் இயேசு அனுப்புறதில்ல, அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு 2 பேர், அதில் இவரும் ஒருத்தர் இருந்தவர் ஒன்று. 2வது வந்து இவர் அலெக்சாண்ட்ரியா ஊருக்கு சேர்ந்தவர். மற்றும் இவர் வந்து இந்த விசுவாசத்தில் அப்போஸ்தலரோடு இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு 3 தேதி சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவர் தலையை வெட்டிட்டாங்க அப்படின்றாங்க, சில பேர் அவரை சிலுவையில் போட்டாங்கன்றாங்க, சில பேர் வந்து அவரை வந்து ஆவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் துன்புடித்து தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இவர் எதுக்கு பேச்சு சேஃப்ட் அப்படின்னு சொன்னால் குடிக்காரங்களுக்கு வந்து இவர்கிட்ட ஜபிக்கும் பொழுது இந்த குடிகாரங்களை வந்து மனம் திரும்பினாங்க அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெய்லரிங், யாரெல்லாம் அந்த டெய்லரிங் பண்ணுறாங்களே அந்த காலத்தில், அவங்களுக்கெல்லாம் இவர் ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அந்த அதாவது அவங்க வேலைகளை கற்றுக்கிறதுக்கெல்லாம் அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த 12 தூண்களில் அவர் ஒரு பில்லராக இருக்கிறார். கிறிஸ்தவர்களே, கடவுள் நம்ம எல்லாரையுமே தேர்ந்தெடுக்கிறது எதற்காக யோசிச்சிருக்கீங்களா? கடவுள் ஏன் என்ன கிறிஸ்தவனா தேர்ந்தெடுத்திருக்காங்க? இது கண்ண முடியும் யோசிப்பாங்க. கடவுள் ஏன் என்னன்னு தேர்ந்தெடுத்தார்? இந்த நாட்டில், இந்த பெங்களூரில், இந்த திருச்சியில், இந்த குடும்பத்தில் ஒரு கிறிஸ்தவனா என்னை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எதுக்காக? உங்களையும் ஒரு தூணாக இருப்பதற்காக தான். நீங்கள் வந்து மற்றவர்களுக்கு சாட்சி கொடுப்பதற்காக தான். ஆனால் சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு அந்த அறிவே இல்லை. நம்ம எதுக்காக கிறிஸ்டியனாக இருக்கிறோம்னே அறிவே இல்லாமல் சும்மா அப்படியே கூட்டத்தில் கும்பல் கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரோம், போகிறோம், பண்ணி போகிறோம். கிறிஸ்தவனுடைய ஒரு கிறிஸ்தவர்களுக்கு வந்து சாட்சி கொடுப்பதற்காக தான் கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கார். இதுதான் உண்மை. எப்படி நம்ம சாட்சி கொடுப்பது? நம்முடைய வாழ்க்கை மூலமாக நம்ம நியாயமாக, உண்மையாக, அன்பாக இருக்கிறதுனால தான் தன்னுடைய நண்பருக்கான உயிர் கொடுப்பதற்கு மேலான வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு ஆண்டவரே சேர்ந்து சொல்கிறார். அதுதான் அவரும் செஞ்சார், அதுதான் நம்மளும் செய்ய சொல்கிறார். நீங்கள் அன்பாக இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன், நீ நண்பர்கள் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்க. இப்போ யாரும் ஒருத்தவங்க பெரிய பணக்காரன் அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க, அவர் என்னோடய ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்லுவாரா, இவர் என்னோடய ஃப்ரெண்டுன்னு தெரியும் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மேலே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க வந்து ரொம்ப ரேர். ஒன்று ரஜினிகாந்த் தான் மட்டும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்பப்போ வந்து இந்த கைரேஜில் வந்து பார்க்குறாங்க. அவர் கண்டக்டராக இருக்கும் பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி யாரும் சில பேர் இருப்பாங்க. பெரும்பாலும் நிறைய பேர் வந்து ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டு பிறகு அவங்க மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. நிறைய ஃபாதர்ஸ் கூட அப்படி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க.
இடத்துல இருக்கு இருக்கலாம். கிறிஸ்தவர்களே, கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஞானம், அறிவும், அந்த உயர்வான பதவி எல்லாம் கொடுக்கும் பொழுது we should be humble ourselves. நம்ம வந்து கீழே இருக்கணும். இல்லை, நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கணும். அப்போ இதில் மேன்மையான எதுனா அன்பு தான். எப்போ வந்து ஒரு நண்பருக்காக நம்ம வந்து அன்பு செலுத்துகிறோமோ, அவருக்காக நம்ம ஊருக்கு தயாராக இருக்கிறோமோ, அதோட சிறந்தது எதுவுமே இல்லைன்னு சொல்லி கடவுள் அவருக்கு சரிசமமாக எங்களை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் இந்த திருப்பலி நாம் செவிப்போம். அந்த மற்ற எப்படி கடவுள் ஏற்றுட்டாரோ அவர் மூலியமா கடவுள் ஆசிரியருக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்க குடிக்காரங்களுக்கும் மற்றும் இந்த கேள்வி பொறுப்பாளர்களுக்காக ஜெபிப்போம். கடவுள் உங்களை ஆசிரியருக்கு ஒரு நடத்தக்கூடிய கேட்டுக்கொள்கிறார். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாய் தந்தாய் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீரொழியெல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆராயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கையாய் தந்தாய் நீதானே. சகோதர சகோதரிகளே, உங்களும் திருப்பலி எல்லாரும் மத்தியாக ஏற்றாதபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனுக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தியாக திருவை வணக்கத்தோடு கொடுக்கும் காணிகளை ஏற்றிடம். இவற்றின் வழியாக உமது அருளின் ஆற்றலால் எங்களை உறுதிப்படுத்துகிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்தேற்பது சிறப்பாக பாஸ்காவாய் கிறிஸ்துவினை காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதற்காக தகுதியும் நீதியுமாகவும் கடமையும் என்பதே சேதமாகும். உம் திருமகன் கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்ட எங்களை மீட்பதற்காக கண்ணீர் என்ற திருவிழமான சிலுவையில் பாடப்பட்ட சாவில் முடிவற்ற விழாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இருந்தோறும் இருந்து உயிர்த்தது என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதரார் தருணாரின் சிங்கோர் ஆட்சிக்கும் மற்றும் வான சேனைகள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடியுன்றி சொல்வதாவது. துயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, மெய்யாகவே தூய்மை மனத்துக்கு போற்று. ஆகவே மெய்யாகவே புனிதை நாளினை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்குமே மாறுவனாக. அவர் பாடுபடும் மனித தம்மை கழித்த போது அப்பத்திலிருந்து நன்றி செலுத்ததை பெற்று தம் சீரடி கழித்து கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று உங்கள் என்று உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவனவே இருவிருந்த பின் கிணத்தை விடுத்த மீண்டும் உங்களுக்கு நன்றி குறித்தம் சீர் கிடைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பலன்கள் ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய நாட்டத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைவனின் உயிர்ப்பின் நிறைவு கூர்ந்து வாழும் தருணத்தை மீட்பளிக்கும் கிணத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் உங்கள் ஊழியம் குறைத்த தண்டனைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் அவர் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவேற்கும் திருவை நினைவு கூர்ந்தள்ளும் எங்கள் திருத்தந்தை எல்லையோ எங்களால் பீட்டர் எல்லா திருநீரோடும் உங்கள் திருவில் அன்பின் எனக்கு சென்றடும். மேலும் உயிர்த்திற்கு எதிர்நோக்கு தூவில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்துள்ளோம். உமது திருமணொழியில் ஏற்றிருந்தவர்கள் அனைவரும் மீதும் இறக்கமாயிரும். கடவுள் கணித்தான பிரதமரை அவருடைய கணவனான தந்தை யோசேப், புனித திருத்தூதர்கள், புனித மத்தையா, புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அவரை புகழ்ந்தேத்து வரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் தரிக்கப்பட்டு இறைப்படங்களால் பரிசுத்து நான் சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுத்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனிமணம் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிய பேரின்பத்துக்காக மீட்பராக இயேசு வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தோடு குறைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவெண்ணவே அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதி பயந்து பாவம் போக்கும் சமரியே, எம் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் சமரியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் சமரியே, எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செம்மையில் உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மையிலிருந்து கலைக்க பெற்ற ஒரு பெயர் பெற்று
பெற்றோம். என் ஆண்டவரே, நீர் என்று எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். காலம் முழுதும் காக்கும் உன்னை ஞானம் வழங்கிடுமே. இயேசுவே, என் வாழ்வின் தீபமே, உன்னை என்றும் வாழ்ந்திடுவே. காலம் முழுதும் காக்கும் உன்னை ஞானம் வழங்கிடுமே. இயேசுவே, என் வாழ்வின் தீபமே, என்னையும் தேர்ந்து கொண்டார், உன்னையும் தெரிய வைத்தார். இறைவனே, உன் கோவிலில் ஓரிடம் எனக்களித்தார். என்னையும் தேர்ந்து கொண்டார், உன்னையும் தெரிய வைத்தார். இறைவனே, உன் கோவிலில் ஓரிடம் எனக்களித்தார். காலகாலங்கள் தேர்ந்து வாழ்ந்தால் உன்னில் வாழும் வாழ்வாகுமோ? என்னோடு வாழ மனுவான தெய்வம் உன்னை நாடும் மறவேனே. இயேசுவே, என் வாழ்வின் தீபமே, உன்னை என்றும் வாழ்த்திடுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை விண்ணக கொடைகள் தொடர்ந்து
நிர்பீரரும் புனித மத்தியாய் எங்களுக்கு பரிந்து பேசுவதால் புனிதர்களோடு எங்களுக்கு பங்களித்து உமது பேருடையில் எங்களை ஏற்றொழுகிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவழி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. wonderful day. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாருடைய அவருடைய பரிசுத்தாவினால் கற்பமைப்பட்ட கண்ணிலிருந்து பிறந்தார். மூன்று தாயினால் பாடுபட்டு செய்து மனித அடக்கம் செய்யப்பட்டார். வாராளத்தில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் எல்லாம் வளர்ப்பட்டு வைக்கிறார். அவனுக்கு ஜீவனை மட்டும் எடுத்துட்டு வருவார். பரிசுத்தாவே சிஸ்கிறேன், பரிசுத்த பலிக்கு சிஸ்கிறேன், புனித புரோசியை சிஸ்கிறேன், பாவத்திலே சிஸ்கிறேன், சரீரம் தானத்தை சிஸ்கிறேன், நிதிய ஜீவனை சிஸ்கிறேன். ஆமென். மீண்டும் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உடைய சித்தம் பரலோகத்தில்